Hello guys, I am Raja Baron. Follow my Instagram ID Raja Baron1. Subscribe my channel, support my channel, click the bell button. Okay, நாம் இருப்பது பல்கிங் சீசன்ல. Think yourself big. ஓகேவா? எப்பவுமே உங்களை நீங்க பிக்கா திங்க் பண்ணணும். மிரர்ல உங்களுடைய ஒல்லியான உருவத்தை நீங்க பார்க்க கூடாது. நீங்க எந்த அளவுக்கு பல்க் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த உருவத்தையே கற்பனை பண்ணுங்க. அப்பந்தான் உங்களை நீங்களே பல்கா திங்க் பண்ணுவீங்க. ஹெவி வெயிட் ட்ரைனிங் பண்ண முடியும். நீங்க நினைச்ச உருவம் உங்களுக்கு ஈஸியா கைகூடும். இதுதான் இதனுடைய தாரக மந்திரம். அவ்வளவுதான். ஓகேவா? சோ பி ஸ்ட்ராங், திங்க் யுவர் செல்ஃப் பிக். இன்னைக்கு நம்ம போக போறது என்னன்னா பைசெப்ஸ் ஒர்க் அவுட். ஓகேவா? நம்ம அருமை சகோதரர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, பைசெப்ஸ் மட்டும் பண்றது நல்லதா இல்ல பைசெப்ஸ் ட்ரைசெப்ஸ் காம்போ பண்றது நல்லதா? ஓகே, அந்த விஷயத்துல வந்துருமா? பைசெப்ஸ் ட்ரைசெப்ஸ் காம்போ பண்ணீங்கன்னா மசில்ஸ் பயங்கரமா பம்ப் ஆகும். ஓகேவா? அப்படியே ஏன்னா இந்த ஒரு மசில் மட்டும் பம்ப் ஆனா எப்படி இருக்கும், டபுள் மசில் பம்ப் ஆனா இந்த மொத்த ஆம் எப்படி இருக்கும்? புரியுதா? பயங்கரமா ஒரு பம்பிங் இருக்கும், அப்படியே முட்டிக்கிட்டு நிற்கும். ஆனா என்னுடைய சஜஷன் என்ன அப்படின்னா, நீங்க மசில்ஸ் ஒர்க் அவுட் மசில்ஸுக்கு பண்றீங்க, அதாவது ஃபேட் லாஸ் பண்ணி நான் கட்டிங் மஸ்குலர் மட்டும் இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்கேன், மசிலாவே தான் பில்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படி பண்றவங்க மட்டும் ட்ரை பை காம்போ பண்ணுங்க. ஏன் அப்படின்னா பல்க் பண்றவங்களுக்கு ட்ரை பை காம்போ பண்ணோம்னா சைஸ் வந்து அவ்வளோ நல்லா கிடைக்காது. என்ன காரணம்னு பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு மசில் மட்டும் பண்றோம்னா அதுக்கேற்ப நம்ம ஃபுட்டு கொடுப்போம். அந்த ஒரு மசில் மட்டும் ரிப்பேர் நடக்கும், அது சீக்கிரமா சைஸ் பிடிக்கும். இப்போ ரெண்டு மசிலுக்கும் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கொடுக்குற ஃபுட்டு வந்து ரெண்டு மசில ரிப்பேர் பண்ணணும். அப்போ என்ன ஆகும், இங்கேயும் நீங்க கொடுக்கறது பிரிஞ்சு போயிடும். பிரிஞ்சு போகும்போது மசில்ஸ் பில்டப் ஆகுறது உங்களுக்கு வந்து தாமதப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம பிகினர்ஸா இருக்கோம்னு வச்சுக்கலாம். பிகினர்ஸ் இந்த வார்த்தையை நான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், இருந்தாலும் தொடக்க நிலையில இருக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தான் ஆரம்பிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா நமக்கு வந்து சிங்கிள் மசில் பண்றது தான் ரொம்ப நல்லது. அப்பந்தான் அந்த கெயின் வந்து நல்லா கிடைக்கும், ஃபாஸ்டாகவும் கிடைக்கும். டபுள் மசில் பண்ணலாம். எப்போ பண்ணலாம் அப்படின்னா ட்ரை பை காம்போ ஒர்க் அவுட் பண்றது நல்லது. எப்போ அப்படின்னா நம்ம வந்து ஒருவேளை மசில் வந்து இப்போ பல்கா கெயின் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வந்து மஸ்குலர் ஆக்குற டைம்ல வந்து இதை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ட்ரை பை காம்போ ஒர்க் அவுட் வந்து பண்ணிக்கலாம். மற்றபடி இப்போதான் நான் கெயினே பண்றேன், இப்போதான் மசில்ஸ் பில்டப்பே பண்றேன் அப்படின்னா சிங்கிள் மசில் பண்றதுதான் நல்லது. இன்னொரு விஷயம், நான் வந்து உங்க கூடயே தான் இருக்கிறேன். ஓகேவா? நான் வந்து உங்க கூடயே இருந்து டிராவல் பண்ணிட்டே தான் இருக்கிறேன். நான் இப்போ பல்க் பண்ணணும்னு சொல்றவங்க இப்படியே பண்ணிக்கிட்டே இருங்க. நான் சொல்றத ஃபாலோ பண்ணிட்டே இருக்கீங்கன்னா உங்களுக்கு எப்போ பல்க் வரும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த டைம்ல நானே சொல்லுவேன், இனி நம்ம மஸ்குலர் போவோமா அப்படின்னு கேட்டு நாமளே போய்க்கலாம். ஓகேவா? அதனால அதை பத்தி கவலைப்படாதீங்க, நான் கூடயே தான் இருக்கிறேன். நான் உங்கள் ராஜா பேரோன். டோன்ட் வரி. இன்னைக்கு வந்து பைசெப்ஸ் ஒர்க் அவுட் போக போறோம். பைசெப்ஸ்ல வந்து பல்க் பண்றவங்களுக்கு முக்கியமான தேவை என்னது? ஹெவி வெயிட் ட்ரைனிங். ஓகேவா? அந்த ஹெவி வெயிட் ட்ரைனிங் தான் இன்னைக்கு பண்ண போறோம். ஆல்ரெடி நம்ம பண்ணியிருக்கிறோம், இருந்தாலும் தொடர்ச்சியா இருக்கணும். இன்னைக்கும் பண்ணுவோம். ஓகேவா? ஹெவி வெயிட் ட்ரைனிங் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? திங்க் யுவர் செல்ஃப் பிக். நான் வந்து என்னால முடியாது ஹெவி வெயிட் ட்ரைனிங் பண்ணதுக்கு, நான் ஒல்லியா இருக்கிறேன், என்னால அந்த வெயிட் தூக்க முடியாது அப்படின்னா நம்ம மனசு சொல்லும். நீ உன் மனசு என்ன சொல்லணும்? கண்ணாடியை பார், அதுல அந்த உருவத்தை பார். நீ வந்து ஒல்லியானவன் கிடையாது, நீ பல்கானவன் தான், உன்னால ஹெவி வெயிட் ட்ரைனிங் பண்ண முடியும்னு சொல்லி நம்ப வைங்க. பண்ண முடியும், உங்களால உருவாக முடியும். ஓகே, டன். போலாம். ரைட். பைசெப்ஸ் ஒர்க் அவுட் பண்றதுக்கு முன்னாடி இந்த வார்ம் அப்பை கண்டிப்பா பண்ணுங்க. ஏன்னா நானே இந்த ஒர்க் அவுட் பண்ணி நல்ல பலன் அடைஞ்சிருக்கேன், அதனாலதான் உங்களுக்கும் சொல்றேன். ஓகேவா? இது பண்ணும்போது பைசெப்ஸுக்கு நல்ல ஒரு பம்பிங் கிடைச்சிடும், நம்ம ஒர்க் அவுட் பண்றதுக்கு தயாரா இருக்கும், அதனால இன்ஜுரிஸ் எதுவும் ஏற்படாது. ஓகேவா? ரெடி? இப்படி பிடிச்சிக்கணும். எப்படி பிடிக்கணும்னா அதை எப்படி பிடிச்சிக்கணும்? ஷோல்டர் லென்த்துக்கு நேரா, ரெண்டு ஷோல்டருக்கு நேரா பிடிச்சிக்கோங்க. ரெடி? போலாமா? மேல போய் ஸ்கியூஸ் பண்ணும். ஓகேவா? இப்படி சும்மா போக கூடாது, மேல போய் ஸ்கியூஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, சூப்பர். 10 3 செட். ஓகே, இது முடிச்சா அப்படியே பைசெப்ஸ் வார்ம் அப் 3 செட் முடிச்சாச்சு. 10 10. அப்புறம் என்னது? ராட்ல வந்து பார்பல் கேர்ள் இதுக்கு பேர். ஓகேவா? எவ்வளோ போட்டிருக்கோம்? 10 போட்டிருக்கோம். நீங்கள் உங்களுக்கு தகுந்தாப்புல ஒர்க் அவுட் வெயிட் போட்டுக்கணும், ரொம்ப கம்மியாக போடக்கூடாது. ஓகேவா? ஓகே, ரெடி? இதில் எப்படின்னா மொதல் 2 செட்டுக்கு கவுண்டு,
லாஸ்ட் செட்டுக்கு வெயிட் முதல் 2 செட்டுக்கு வந்து 20 15 கவுண்ட் ஓகேவா. லாஸ்ட் செட்டு ஹெவி வெயிட் போட்டு கவுண்ட் கரெக்டாக பண்ண அவசியம் இல்லை. ஆனால் ஹெவி வெயிட் கவுண்ட் வந்து எப்படி பண்ணணும், சீட் கரில் பண்ணணும் ஓகேவா. பல்கிங் பண்ணதுக்கு நான் வந்து சீட் கல் யூஸ் பண்ணியிருக்கேன், நல்லா தான் இருக்குது. சீட் கல் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் சொல்கிறவங்க சொல்லிட்டு போட்டு ஓகேவா. ஆனால் எதுக்கும் இது பெல்ட் கட்டிக்கணும் ஓகேவா, பாதுகாப்பாக இருக்கும். ரெடி ரெடி ஸ்டார்ட் கவுண்ட் பண்ணுறா. ரெடி 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. எவ்வளோ கவுண்டு? 15 கவுண்ட்ஸ். எவ்வளோ கிடக்குது? 40 கிடக்குது. ராடு கணக்கு சேர்க்கக்கூடாது ஓகேவா. ராடு கணக்கு சேர்க்கறது வந்து அது வந்து சும்மா ஏமாத்து. ரெடி போலாமா? ரெடி வாவா. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓகே வாவ். இப்போ நம்ம பண்ண போறது சீட் கல் ஓகேவா. இப்போ தான் ஒருத்தர் கேட்டார் சீட் கல் வந்து பண்ணலாமா, அதனால வந்து நம்ம கைக்கு வந்து கரெக்டான ஃபோல்ட்ஸ் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக ஃபுல் ஃபோல்ட்ஸ் கிடைக்கும். ஆனால் நாம வந்து இதுக்கு முன்னாடி போட்ட 2 செட்டில் நமக்கு ஃபீல் ஆனதை விட லாஸ்ட் செட்டில் வந்து நமக்கு கைக்கு ஃபீல் ஆகாத மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். இது என்ன துப்பா இருக்கு துப்பாய் அந்த மாதிரி இருக்குதா. அதாவது முதல் 2 செட்டில் ஒர்க் அவுட் போட்டோமா, அந்த டைம் நம்ம மசிலுக்கு கிடைச்ச ஒரு அந்த அந்த ஒரு டைட்னஸோ அந்த ஒரு ஃபீலோ வந்து இந்த சீட் கல் பண்ணுறோம்ல ஹெவி வெயிட் பண்ணும்போது அந்த ஃபீல் கிடைக்காத மாதிரி, நல்ல அந்த ஃபோல்ட்ஸ் கிடைக்காத மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அது ஏன் அப்படின்னா மற்ற 2லையும் நம்ம பைசப்ஸ் மட்டும் கரெக்டாக நின்று ஸ்க்யூஸ் பண்ணுறோம். லாஸ்ட் செட்டில் என்ன பண்ணுறோம், ஃபுல் பாடியும் அதில் வந்து இன்க்ளூட் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும், ஃபுல் பாடி ஃபோல்ட்ஸும் கிடைக்கிறதுனால கொடுத்து நம்ம பண்ணுறதுனால பைசப்ஸுக்கு அதே பவர் கிடைக்கும். இந்த இந்த இவ்வளோ வெயிட்டினுடைய ரிசல்ட் வந்து உங்கள் பைசப்ஸுக்கு கிடைக்கும். ஆனால் ஃபுல் பாடியும் ஃபோல்ட்ஸ் கொடுத்ததுனால நமக்கு வந்து இந்த பைசப்ஸில் வந்து ஃபீல் ஆகாத மாதிரி இருக்கும் ஓகேவா. அவ்வளோதானே தவிர இவ்வளோ போட்டு நமக்கு அப்போ ஒன்றும் கிடைக்காத மாதிரி இருக்கா, அதனால நமக்கு ரிசல்ட் இருக்காதோ இதனால அப்படின்னு யோசிக்காதீங்க. கண்டிப்பாக ஹெவி வெயிட் ட்ரைனிங் சீட் கரில் பண்ணுறது வந்து ரிசல்ட் இருக்கும் ஓகேவா. இன்னொன்று எப்பவும் சொல்கிறது தான், இந்த எண்ணங்கள் தான் உங்களை உருவாக்கும். அதனால் நல்லாவே எண்ணுங்க. ஓகே டன்னு போலாமா. சீட் கல் பண்ணலாம், தப்பு இல்லை. ஏன்னா நான் இது எதில் படிச்சிருக்கேன் அப்படின்னா, முந்தி தொடக்கத்தில் ஆரம்பிக்கும் போது நிறைய ஆர்டிகல்ஸ்லாம் படிக்கும்ல, அந்த ஆர்டிகல்ஸில் வந்து அர்னால்டு இந்த மாதிரி பெரிய பெரிய பாடி பில்டர்ஸை வந்து சீட் கல் ஹெவி வெயிட்டுக்கு யூஸ் பண்ணுறத நம்ம பார்த்துருக்கோம் ஓகேவா. அவங்க போட்டு அவங்க இப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் கேள்விப்பட்டு அதெல்லாம் படித்து அவங்க உண்மையிலேயே அப்படி பண்ணுறாங்களா அப்படிங்கிறத அவங்களுடைய பழைய வீடியோஸ் எல்லாத்தையுமே பார்த்து ஓகே அப்போ கரெக்ட் தான் நம்ம பண்ணுறது அப்படின்னு நினச்சி தான் நம்ம பண்ணுறோம். பெரிய பாடி பில்டர் தான் பண்ணுறாங்க, நாமெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நம்மள மாதிரி இருந்து தான் அவங்களும் உருவாகிருக்காங்க ஓகேவா. நமக்கு இருக்க இதே சதை தான் அவங்களோடது தான். ஆனால் நாம் வந்து பாடி பில்டர் கிடையாது ஓகே. நான் பாடி பில்டிங்லேருந்து வெளியே வந்தாச்சு. ஆனால் பாடி பில்டிங் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். இன்னுமே வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாடி பில்டிங் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் நான் யாரையுமே அதுக்கு சஜஷன் பண்ண மாட்டேன். எனக்கு வந்து கண்டிப்பாக பண்ணி ஆகணும், அதுக்கு நான் எல்லா வகையிலையும் நான் வந்து ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும்தான் நம்ம அந்த ட்ரைனிங் நம்ம யாருக்கெல்லாம் கொடுக்க மொத்தமே ஒரு 2-3 பேருக்கு தான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். அதுவும் எல்லா அதோட பிரச்சனை அதோட கஷ்டங்கள் எல்லாத்தையும் சொல்லி வேண்டான்னு சொல்லியும் இந்த மாதிரி நான் அவங்கள்ட்ட பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மட்டும் தான் நம்ம ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். அது நம்ம கூட உள்ளவங்களுக்கே தெரியும் ஓகேவா. மற்றபடி ஜென்ரல் பாடி ஃபிட்னஸ் போதும். பாடி பில்டிங் பண்ணுற பாடி நீங்கள் வீடியோஸில் அதெல்லாம் பார்க்குற பாடிஸ் வந்து தாறு மாறா தக்காளி சோறாக இருக்கும் ஓகேவா. அந்த மாதிரி மசிலை பார்த்து இதை மாதிரி வேணும்னு ஆசைப்படாதீங்க. ஏன்னா அது வந்து எக்ஸ்ட்ரா நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியது. அது மூலமாக தான் அது வந்து க்ரோத் ஆகுது. நானே என்னையே எடுத்துக்கோங்க, நான் என்னுடைய மசில்ஸ் எப்படி இருந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியோ கொஞ்ச நாளுக்கு முன்னாடியோ நான் போடுற எப்போ கரெக்டாக 2020 நான் எடுத்த வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் நான் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். அதுலலாம் அப்படியே நான் துண்டா ஒரு மாதம் அப்படி ஹியூஜாக டைட்டாக புடச்சிக்கிட்டு ஓகேவா அப்படி இருக்கும். ஆனால்
இப்போ இருக்கிற மசில் எப்படி இருக்குது? அந்த மாதிரி இல்லை. சம்டைம்ஸ் எனக்கே தோணும் பேசாமல் நம்மளும் பண்ணலாமா அப்படின்னு. ஆனால் அதுலேருந்து வெளியே வந்து மறுபடியும் இதை மெயின்டைன் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனால் இப்போ ஹாப்பியாக இருக்கேன், ஃப்ரீயாக இருக்கேன். இனி அதை தொடர மாதிரி எந்த ஐடியாவும் இல்லை. ஓகேவா? அதனால் அது வேண்டாம். உங்களால் இந்த ஃபிசிக்கை வந்து நேச்சுரலாகவே சூப்பராகவே பில்ட் பண்ண முடியும். இந்த ஃபிசிக்கை கண்டிப்பாக பில்ட் பண்ண முடியும். இது வந்து சாதாரண நீங்கள் நம்ம ஹோம் ஃபுட்டு சின்ன சின்ன டயட் எடுக்கிறதுனால வரக்கூடிய ஃபிசிக் தான். இது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வரக்கூடிய ஃபிசிக் கிடையாது. ஓகேவா? அதனால் இதை உங்களால் ரெடி பண்ண முடியும். இதுலேயே வந்து நீங்கள் வேறு வீடியோஸ் பார்க்கும்போது ரொம்ப சில பாடி பில்டர் யார் பேரையும் நான் மென்ஷனே பண்ண மாட்டேன், யாரையும் குறை சொல்லவும் மாட்டேன். ஓகேவா? அப்படி இருக்கும். அந்த மாதிரி வரணும்னு தயார் பண்ணாதீங்க. இந்த மாதிரி இருந்தாலே போதும்னு நான் நினைக்கிறேன். இதே நல்லா தான் இருக்குது. இப்படி உங்களால் ரெடியாக முடியும். ஓகேவா? ரொம்ப பேசியாச்சு. ஆக்சுவலாக கொஞ்சம் ரெஸ்ட்டுக்காகத்தான் நான் நிறைய பேசுனேன். ரெடி பூம் பேபி. ஓகே, சூப்பர், நல்லபடியாக முடிந்தது. நீ அடுத்தடுத்த ஒர்க் அவுட் போகலாம். பாபல் கேர்ள் முடிச்சாச்சு. பாபர் இல்லை, பார்பல் கேர்ள் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து கேபிள் கிராஸ் மிஷினில் ரோப் வந்து ஹேமர் பொசிஷன். ஓகேவா? ஹேமர் இந்த பொசிஷன் தான் வரணும். ஹேமரை இழுக்கும் போது இப்படி போகக்கூடாது. ஓகேவா? ஸ்ட்ரைட்டாக ஹேமர் இந்த பொசிஷன் வரணும். ரெடி போலாமா? போலாம். ரெடி? இதுவும் கவுண்ட். ஓகேவா? ரெடி சஞ்சய்? கவுண்ட் பண்ணு சஞ்சய். ரெடி? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21. ஓகே, அடுத்தது வெயிட் கூட்டி 15 கவுண்ட், வெயிட் கூட்டி 10 கவுண்ட். ஓகே, டன். டம்பல்ல வந்து நார்மல் கர்ல். இதுலேயே வந்து 2 வகை இருக்குது. இது வந்து ஹேமரு, இது நார்மலு, இது வந்து ஆல்டர்னேட் டம்பல். ஓகேவா? ஆல்டர்னேட் டம்பல் கர்ல் போட்டு பழகாதீங்க. ஆல்டர்னேட் டம்பல் கர்ல் வந்து எதுனா இந்த சீட் கர்ல் பண்றோம்ல அது மாதிரி. எப்போவாவது ஹெவி வெயிட் பண்ணும்போது மட்டும் ஆல்டர்னேட் யூஸ் பண்ணுங்க. ஆல்டர்னேட்னா ஹேமர் பொசிஷன்ல இருந்து அப்படியே மேலே வர்றது, ஹேமர் பொசிஷன்ல இருந்து நார்மல் பொசிஷனுக்கு வர்றதான் ஆல்டர்னேட் டம்பல் கர்ல். ஓகேவா? அது எப்போ யூஸ் பண்ணணும்? சீட் கர்ல் மாதிரி ஹெவி வெயிட் ட்ரைனிங் பண்ணும்போது, ஹெவி வெயிட் டம்பல் போடும்போது மட்டும் யூஸ் பண்ணணும். மற்ற டைம் என்ன யூஸ் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் செட்லாம் நார்மல் டம்பல் கர்ல் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? போலாமா? அதே தான் 20. இதில் 20 வராது. இதுலையும் கவுண்ட் பண்ணாதீங்க. நான் எப்படி போடுறேன்னா டபுள் செட் போடுறேன். இது வந்து ஆர்னால்டு, பில்கீத்து, ஜே கட்லர் இவங்க எல்லாரும் யூஸ் பண்றாங்க. அதுக்காக நாம அர்னால்டும் கிடையாது, பில்கீத்தும் கிடையாது. அந்த ஒர்க் அவுட்னால நம்மளுடைய மசில்ஸுக்கு நம்ம அளவுக்கு ஏழைக்கேற்ற எள்ளுருந்த மாதிரி நமக்கு ரிசல்ட் இருக்குது. அதனால அதையே ஃபாலோ பண்றோம். ஓகேவா? ரெடி? இங்க பாருங்க, டபுள் டேப் 1 2 அப்படியே 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2. ஓகே, டன். இதே மாதிரி 3 செட். ஒரு செட்டுக்கும் டம்பிள் வெயிட் கூட்டணும். அவ்வளவுதான். லாஸ்ட் செட் ஹெவி வெயிட் டம்பிள் போடுறதா இருந்தால், இப்படி போட முடியல அப்படின்னா ஆல்டர்னேட் டம்பிள்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த ஒரு போகலாம். நெக்ஸ்ட் டம்பிள் ஹேமர். ஓகேவா? டம்பிள் ஹேமர் வந்து நம்ம பைசப்ஸ் வந்து நல்ல பல்க் ஆகிறதுக்கு யூஸ் ஆகிறதுக்குள்ள ஒரு ஒர்க் அவுட். ஓகேவா? அதனால இதை கண்டிப்பா ஸ்கிப் பண்ணவே கூடாது. ஹேமர். ஓகேவா? இதுதான் பொசிஷன். ஹேமர் ஏன் வைக்கணும் தெரியுமா? இந்த ஹேமர் பார்த்துருக்கீங்களா? ஹேமர் இப்படிதான் இருக்கும். ஓகேவா? ஹேமர் என்ன சுத்தி இப்படி தானே இருக்கும், இதே பொசிஷன்ல தான் இருக்கும். அதனால தான் இது வந்து ஹேமர்னு வச்சிருக்கான். ஓகேவா? போலாமா? ரெடி? இதுவும் டபுள் டேப் தான்.
ஓகே சூப்பர். ஓகே டன். ப்ரீச்சர் கர்ல் நிறைய இடத்துல மிஷின் இருக்கும். ஓகேவா? மிஷின் இருக்கவங்க மிஷின் ஃபாலோ பண்ணுங்க. அவங்கள்ட்ட மிஷின் இல்லை, இந்த மாதிரி டேபிள் இருக்கவங்க டம்பல் வச்சு ஃபாலோ பண்ணுங்க, நல்லா இருக்கும். ஓகேவா? ராட் வச்சு பண்ணக்கூடாதுன்னா ராட் வச்சும் பண்ணலாம். ஒரு நாள் அப்படி பண்ணுங்க, ஒரு நாள் இப்படி பண்ணுங்க. மிஷின் இருக்கவங்க மிஷினில் பண்ணுங்க. ஓகேவா? போலாமா? ரெடி? இதுல பண்ற தப்பு என்ன தெரியுமா? இந்த இவ்வளவு இறங்கிட்டு இப்படி டைட் பண்றது. ஓகேவா? அது பண்ணக்கூடாது. ஃபுல்லா கீழே வர இறங்கி மேல ஃபுல்லா டைட் பண்ணணும். ஓகேவா? 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஓகே, அதர் சைடு. எப்பவுமே ஒரு கைக்கு போடுறது மாதிரியே இன்னொரு கைக்கும் போடணும். நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த தொடக்கத்தில் ஆரம்பித்து சின்னதாக மசில் க்ரோத் ஆகும்ல, அந்த டைமில் ஒரு மசில் பெருசாகவும் ஒரு மசில் சின்னதாகவும் இருக்கிறது மாதிரி ஃபீல் ஆகும். அதை அவங்க ஒரு பெரிய ப்ராப்ளமாக எடுத்துப்பாங்க. ஓகேவா? ஆக்சுவலாக அது ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லை. அப்படி ஒரு பக்கம் பெருசாகவும் ஒரு பக்கம் சின்னதாகவும்லாம் ஆகாது. அது ஷேப் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? எப்போவுமே எவ்வளோ பெரிய ஆளான அர்னால்டே எடுத்துக்கோங்க, அவருடைய பைசப்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பைசப்ஸ் வேற மாதிரி இருக்கும், ஒரு பக்கம் பைசப்ஸ் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். லிட்டில் டிஃப்ரெண்ட் இருக்கும். அந்த லிட்டில் டிஃப்ரெண்ட்டை நீங்கள் எப்படி கன்வெர்ட் பண்ணிக்கிறீங்க? இது பெருசாக இருக்கு, இது சின்னதாக இருக்கு. அப்படி இது பெருசு இது சின்னதுன்னா எப்படி தெரியுமா? இந்த பக்கம் ஒரு குண்டான ஆள் மாதிரியும், இந்த பக்கம் ஒரு ஒற்றைக்குச்சி ஆள் மாதிரியும், ஓகேவா, ஒல்லியான ஆள் மாதிரியும். அப்படி இருந்தால் தான் அது டிஃப்ரெண்ட்டே தவிர, நீங்க கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் உங்க திங்கிங் எப்படி இருக்கும்? இது இப்படி பிடிச்சி பார்த்துட்டு இது பெருசா இருக்க மாதிரி இருக்கு, இதை பிடிச்சி பார்த்துட்டு இது சின்னதா இருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் சின்னதா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிறீங்க. அது இந்த டாக்டர்ஸ்லாம் சொல்லுவாங்களா, அது மாதிரி பிரைமரி ப்ராப்ளம்ஸ் இது. ஓகேவா? பிரைமரி ப்ராப்ளம்ஸ். அது பெரிய அது அப்படி ப்ராப்ளமே கிடையாது. அது நம்ம மைண்ட் திங்கிங்னால உருவாகிறது. ஓகேவா? கொஞ்சம் நல்லா பெருசா ஹியூஜ் ஆகி பெருசா வரும்போது, மசில் க்ரோத் ஆகி வரும்போது உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்கா அந்த திங்கிங் மறைஞ்சு போயிடும். அதனால இப்போ அதை போட்டு பெருசா டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. அது ப்ராப்ளமே கிடையாது. ஓகேவா? அப்படி பெருசா சின்னதான் ஆகவும் ஆகாது. நீங்க செய்ய வேண்டியது, இந்த கைக்கு 20 கவுண்ட் போட்டீங்கன்னா இந்த கைக்கும் 20 கவுண்ட் போடணும். இந்த கைக்கு என்ன வெயிட் போடுறீங்களோ அதே வெயிட் இந்த கைக்கும் போடணும். இந்த கையில 20 கவுண்ட் வருது, இந்த கையில 15 கவுண்ட் தான் வருதுன்னா 5 கவுண்ட் எக்ஸ்ட்ரா சப்போர்ட் வச்சாச்சும் போட்டுருணும். ஓகேவா? அவ்வளவுதானே தவிர நீங்க அதை ஒரு பெரிய விஷயமா எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா? உங்களுக்கு சொன்னதுல நான் எத்தனை கவுண்ட் போட்டேன்னு மறந்துட்டேன். சரி, எக்ஸ்ட்ரா போட்டு வைப்போம், என்ன குறைந்து விட போகிறது. இப்போ இந்த பைசப்ஸை பாருங்க. ஓகேவா? அதே மாதிரி இந்த பைசப்ஸையும் பாருங்க. சின்ன டிஃப்ரெண்ட் இருக்கும். ரெண்டும் நல்லா இருந்தாலும் சின்ன டிஃப்ரெண்ட் இருக்கும். ரெண்டையும் சேர்த்து பாருங்க, நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஷேப் டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். ஓகேவா? அதனால அந்த ஷேப் தான் டிஃப்ரெண்ட் இருக்குமே தவிர இது சின்னதாகவும் இது பெருசாகவும் அப்படிலாம் இருக்காது. ஓகேவா? அதெல்லாம் நம்ம மைண்ட் தான் அப்படி திங்க் பண்ணுறது. ஸோ அதை பற்றி ரொம்ப ஒன்றும் ஃபீல் பண்ணிக்க வேணாம். முக்கியமாக இப்போ நான் பேசிட்டு இருக்கிறது ரெண்டாவது வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன், அதனால கொஞ்சம் சிங்க் ஆகாம கூட இருக்கும். மைக் ஆஃப் ஆகி போச்சு. ஓகேவா? ஓகே, டன். அடுத்த ஒரு போலாமா? போலாம். ரைட். மிஷினில் டபுளாக இருக்கும். ஓகேவா? டபுளாக ஒரு நார்மல் வெயிட் போட்டு இந்த கால் பக்கத்தில் வரணும். ஓகேவா? நிறைய பேர் இப்படி பண்ணுறது, இந்த பேக்கில் இப்படி போகிறது, இந்த இதெல்லாம் வைக்கக்கூடாது. ஸ்ட்ரைட்டாக நின்றுவாங்க, கை இப்படி இருக்கணும், அப்படியே காது மூச்சு வரணும். ஓகேவா? ரெடி? போலாமா? போலாம். ரெடி? ரெண்டாவது லாஸ்ட் ஒர்க் கான்சென்ட்ரேஷன் கர்ல். இது ஏன் கான்சென்ட்ரேஷன் கர்ல்? இது நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி போடணும், அதனால கான்சென்ட்ரேஷன் கர்ல். கான்சென்ட்ரேஷன் கர்ல் எதுக்கு யூஸ் பண்றோம்? எல்லா ஒர்க் அவுட்டும் போட்டுட்டு கடைசியாக தான் இந்த ஒர்க் அவுட் போடணும். எதனால அப்படின்னா,
இது வந்து பீக்குக்கான ஒர்க் அவுட். மற்ற ஒர்க் அவுட்லாம் வந்து பிக்குக்கானது. பிக்குன்னா பெருசு, பீக்னா உருண்டை. உருண்டைனா இது இதுதான் உருண்டை. ஓகேவா? அந்த உருண்டை வருதுல்ல, இந்த ஷேப்பா, ஓகேவா? பிடிச்சோம்னா இந்த உருண்டையாக வருதுல்ல, அதுக்கு பேர் தான் பீக். ஓகேவா? அந்த பீக்குக்கான ஒர்க் அவுட் தான் அந்த கான்சன்ட்ரேஷன் ஒர்க் அவுட். இந்த ஒர்க் அவுட்லேயே வந்து 3 வேரியேஷன் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. டாக்கர்ல அப்புறம் வந்து இந்த முட்டியில் வச்சு பண்ணுவோம்ல அது. இது வந்து ஹேங்கிங். ஹேங்கிங் நான் ஏன் பண்ணுறேன் அப்படின்னா, அர்னால்டோட, அதுவும் அர்னால்டோடைய ஒர்க் அவுட், அர்னால்டோடைய ஃபேவரட் ஒர்க் அவுட். ஓகேவா? ஏன் அப்படின்னா அவர் இந்த ஒர்க் அவுட் போடும்போது தான் நல்ல ரிசல்ட் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காரு. நானும் அதை ஃபாலோ பண்ணி எனக்கும் நல்ல ரிசல்ட் வந்திருக்கு. அதனால நான் இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? இதில் நம்ம பண்ணக்கூடிய தவறு என்னன்னு பாருங்க. இது என்ன பண்ணுவீங்க, எல்லாரும் போடுற அவசரத்தில் இப்படி போடுறது. இப்படி போடுறதுல எந்த யூஸும் கிடையாது. ஓகேவா? கை இப்படி போடும்போது அந்த பீக் வருதா? வராது. இப்போ அதே தான் நான் இன்னொரு கொஸ்டின் வைக்க பாருங்க. பீக் வருதா? வருதா? ஓகேவா? இதுக்கான ஒர்க் அவுட் தான் நம்ம பண்ணுறோம். ஸோ அதை கரெக்டாக பண்ணணும். கை போடும்போது இப்படி வரக்கூடாது, கை இங்கே வரணும். அதை நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நார்மலாக கண்ணாடி முன்னாடி நின்று கரெக்டாக பண்ணுறோமான்னு வெறும் கையில் ட்ரை பண்ணி பாருங்க. வெறும் கையில் ட்ரை பண்ணி பார்த்து வந்ததுக்கு அப்புறம் லைட் வெயிட்டில் ட்ரை பண்ணுங்க. என்ன பல்க்குக்கு எல்லாமே ஹெவி வெயிட்டு, இது மட்டும் லைட் வெயிட்னா நம்ம அதெல்லாம் என்ன வந்து பல்க்கு, பிக்கு, இது லாஸ்ட் என்னது பீக்கு. அதனால இதில் வெயிட் கம்மி பண்ணால் தப்பே கிடையாது. கான்சென்ட்ரேட் பண்ணி கரெக்டாக போகணும். ஓகேவா? போலாமா? போலாம். ரெடி? பாருங்க. ரெடி? ஐய் ஐய் சரி, ஓகே. ரெடி? ஓகே. ஓகே, இன்றைக்கான பைசெப்ஸ் ஒர்க் அவுட் சிறப்பாக முடிஞ்சு. நான் உங்கள் கூடயே தான் ட்ராவலில் இருக்கிறேன். ஓகேவா? அதனால் யாரும் வந்து பயப்பட வேணாம். ஓகே, டன். நான் உங்கள் ராஜா பாரோன். பை பாய்.